நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி, மே மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:44 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:25 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று பிற்பகல் 12:25 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:25 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிட்டுங்க. வரக்கூடிய வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். ஆதாயம் தர வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகாலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்திக் கொடுக்கும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்குங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளரிடம் கடுமையாக பேச்சை தவிர்த்து விட வேண்டும். லாபம் எதிர்பார்த்ததை விட கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டு செய்யுங்கள். காதல மட்டும் விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். பெரிய பிரச்சனை இல்லை, நீங்களாகவே பிரச்சனை தேடிக்கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. உயர்கல்வி பற்றிய சிந்தனை எழக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். முன்கோபங்கள் ஏற்படுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். எதிர்பார்த்ததை விட லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் ஒருவேளை அலைச்சலாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பரணி. அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். லாபம் எதிர்பார்த்ததை விட சீராக வந்து கொண்டுதான் இருக்கும், பயப்பட வேண்டாம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். கிருத்திகை. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுமலாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று உடனுக்குடன் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிலும் நீங்க யோசித்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். அது இன்று மட்டுமில்லை, என்றுமே இருக்கட்டும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெறக்கூடும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடும். எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைக்குங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தடைகளை தாண்டி முன்னேற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனோபலம் கண்டிப்பாக கூடும். பழைய பாக்கிகள் வசூலாக கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு
எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. என்று காதலில் மட்டும் சிக்கல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க அமைதியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடுப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். கடுமையான பேச்சை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. அதிகாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று சிரமம் இல்லாமல் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ரோகிணி. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. எந்த ஒரு முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைக்கும். இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனோபலம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பணிகளை விரைவாக நீங்க செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு வீண் விவாதங்கள்ல தலையிடாமல் பொறுத்துக்கொண்டு பொறுமையாக சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. பொது வாழ்வில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொடிவிடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தும். ஆன்மீக பணியில் ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. மாலை நேரம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிலும் வேகம் பிடிக்குங்க. தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாக கூடும். லாபம் சீராக வரக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலில் மட்டும்தான் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவு வேண்டும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறி செல்ல முடியுங்க. மாணவர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று தொட்டது தொடங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். திருவாதிரை. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். புனர்பூசம். இன்று நீங்க நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று
அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குழிவிடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாலை நேரம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஒன்று வரக்கூடுங்க. இன்று சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாக கூடும். லாபம் சீராக அதிகரிக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வேலை தேடியவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். காரிய அனுகூலமும் இன்று ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் கால தாமதமாக இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குழிவிடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. காரிய அனுகூலமும் இன்று ஏற்படக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடும். இன்று சிரமங்கள் ஓரளவு சரியாகுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பூசம். பொருளாதார நலன் கருதி சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். குடும்பத்தில் சகஜமான சூழல் ஏற்படக்கூடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். இன்று தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனை ஆகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மையாகவே இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிரமமின்றி வாழ்க்கை என்று நீங்க வாழ்வீர்கள். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிய சிலரை சந்தித்து மகிழ்வர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். இன்று குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. இன்று சொத்து சார்பாக நடைபெறக்கூடிய விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். சிக்கல்கள் ஓரளவு விலகி கண்டிப்பாக சிகரத்தை தொட முடியுங்க. வாகன லாபமும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மன சங்கடத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை குழப்பமாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும். எதையும் யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று கண்டிப்பாக வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டுதான் சிறப்புடன் வாழ வேண்டும். சில நிதி நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்க சமாளித்துதான் ஆக வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனோ தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பூரம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். முடிஞ்ச அளவு குழப்பத்தை மட்டும் ஏற கட்டி விடுங்கள், அது போதும். உத்திரம் தைரியமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதிலும் இன்று நீங்க யோசித்து முடிவுகளை எடுப்பது மிக நல்லது. குழப்பம் மட்டும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றிக்கான சூழல் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்டது துலங்கும் நாள் என்று சொல்ல முடியும். பல நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாள் என்று சொல்ல முடியும். சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள். விருப்பம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. சிக்கல்கள் விலகி கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். இன்று கூட்டுத் தொழில் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திட்டமிட்டபடி காரியங்களை நீங்க செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் கடினமான பிராயசுக்கு பிறகே செய்ய வேண்டியிருக்குங்க. வாகன லாபம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்களுக்கு இந்த மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. முக்கியமாக பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று பணிகளை வேக வேகமாக முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று வெளி உலகத்திற்கு தன்னை நிரூபித்துக் கொட்டும் காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம் பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்கக்கூடும். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமாக பணியில் இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. சிலருக்கு வீடு மாற்றங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஒருவித ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இந்த விறுவிறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. நல்ல மனசை எல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீருங்க. எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க.
புதிய ஒப்பந்தங்கள் இன்று வந்து சேரக்கூடும். வரும் சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று புத்தி சாதுரியம் அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைகள் ஓரளவு குறைந்துவிட்டு கொடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வீணடைச்சல், காரிய தடை, தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. நல்ல பெயரும் புகழும் இன்று உண்டாகக்கூடும். வேலைக்கு செல்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவுடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதல மட்டும் சிரமம் இருக்கும். பக்குவமாகத்தான் செல்ல வேண்டும். காதல் கைகூடும் வரை அமைதி காண வேண்டும். இன்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் வாங்க மாட்டீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாற்றங்களும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்க கொடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி ஏற்பட கொடுங்க. சுவாதி. சொந்த பந்துகள் வருகை இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்து விட கொடுங்க. நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்கலாம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நேர்மையாக பேசுவீர்கள். நேர்பட பேசுவீர்கள். என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. வாழ்க்கையில் மனம் காண்பதற்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்ல கொடுங்க. வரவை காட்டிலும் செலவு கூடிவிடும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். உறவும் இன்று பலப்பட கொடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. வாய்க்கு ருசியான உணவுகள் இன்று கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சக நண்பர்கள், சக ஊழியர்கள் கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. சிந்தனை திறன் அதிகரிக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். அற்புதங்கள் நிகழும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். விடாபிடியாக இதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்லது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காதல் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். பின்னர் கண்டிப்பாக கைகூடும். பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் தடபுடலாக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க எதிலும் அமைதி கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். மனப்பதட்டம் மட்டும் அடைய வேண்டாம். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க.
பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க கூடுங்க. அனுஷம், இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். யோகோவித்த வரவேற்பை பெறுவீர்கள். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு குடிப்போவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. முடிஞ்சளவு சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதும். கேட்டை, இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று விடுபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டு பலம் காண வேண்டிய நாளாகவும் இருக்க கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். உத்தியோக முன்னேற்றம் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். வழக்குகள் சாதகமாக இருக்க கொடுங்க. புத்தி சாதுரியம் கண்டிப்பாக கொடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவீர்கள். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவருடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில கண்டிப்பாக கை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக லட்சியம் வெற்றி நடை போடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் சுலபமாக அமைந்துவிடக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மாற்றங்களும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. இன்று சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டம், சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். அதிசயங்கள் நிகழக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டங்களும் தேடி வரக்கூடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம், எதிலும் பரபரப்பு உண்டாகும். அலட்சியம் காட்டி மட்டும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி ஓரளவு திறமையாக கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியும். மன அழுத்தம் குழப்பம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நெருக்கடிகள் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தின் நிலவிய குழப்பங்கள் விலகி செல்லுங்க. முன்னோர் சொத்துக்களில் லாபம் பிடித்து மகிழ்வர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்க கொடுங்க. இடமாற்றம் கண்டிப்பாக இனிமையை கொடுக்கும். என்ற குடும்பத்தில் கலகலப்பு ஏற்பட கொடுங்க.
எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் கொஞ்சம் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று காரிய தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் போன்றவை இருக்க கொடுங்க. பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தீவிர முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வீணான விவகாரங்கள்ல தலையிட வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். பெண்கள் இன்று கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பேச்சாற்றலை வெளிப்படுத்துவீர்கள். அக்கம்பக்கத்தில் நன்கு பேசுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாகும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றிநடை போடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் அற்புதமாக காணப்படுவீர்கள். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை இருக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று பணிகளை வேக வேகமாக முடித்து காட்டுவீர்கள். சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக குறையுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று வெளி உலக தொடர்பை அதிகப்படுத்துவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் இன்று மேலோங்கி விடக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நியாயமாக எதையும் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அவிட்டம். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூடும். மனமும் இன்று மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல்தான் நல்ல செய்திகள் வரக்கூடும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைந்து விடக்கூடும். கும்பம் ராசினியர்கள் இன்று இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். மற்றவர்கள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்க கொடுங்க. பொருளாதார முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடும். இன்று குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும். காரியத்தில் அனுகூலமும் ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உடல் உஷ்ணம் அடையக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். கும்பம் ராசினியர்கள் இருக்கும் இடம் விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். எதிலும் திருப்தி இல்லாதது போல் நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டும் சரியாகும். பணவரவு சீராக இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்குங்க. பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று காதல் மட்டும்தான் சிரமத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். காதலில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி சிறப்பாக இருக்குங்க. தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனு பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல் வந்து கொண்டிருக்கும். இன்று அதிகாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம்.
மகிழ்ச்சி எதிலும் குடிவிடும். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் சரியாகும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. தயவு செய்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பதட்டப்பட வேண்டாம், அலட்சியம் காட்ட வேண்டாம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று காரியங்களை தள்ளி போட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க, சமாளித்து விட முடியும். போராட்டாத்தி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி குடிவிடும். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். திடீர் கோபங்கள் கொஞ்சம் வரக்கூடும். தடையால் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். எதையும் சமாளித்து விடக்கூடிய தைரியம் ஏற்பட கொடுங்க. புத்துணர்ச்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் மீனம் ராசினியர்கள் இந்த இனிமையான வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் தான் சூழலும் இருக்கக்கூடுங்க. நிர்வாகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை இன்று உங்களுக்கு அமைஞ்சு விடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல தைரியமாக செயல்பட வேண்டும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவன் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மாற்று கருத்துடையோர் எல்லாம் இன்று மனம் மாறக்கூடுங்க. அக்கறையுடன் அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். இன்று குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடுங்க. மன கவலை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும். கூடுமானவரை நீங்க கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் இன்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடுங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்க செய்யுங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று காதல மட்டும் சிரமம் இருக்கும் விட்டுக் கொடுங்கள். நன்மை காண முடியுங்க. காதல நீங்க அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்ற முகப்பொலிவும் அழகும் குறிப்பிடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்க கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். உத்திரட்டாத்தி நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவு சீராக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்து விடக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. இன்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். தொட்டது ஓரளவு தொடங்கும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.